Match number 8, RCB vs Delhi Capital. டாஸ் போடுறாங்க. RCB டாஸ் வின் பண்ணியிருக்காங்க. மேட்ச்குள்ளே போயிடலாம். மேட்ச் நம்பர் 8 ஃபர்ஸ்ட் பால் போட்டிருக்காங்க. டைசன் மணிமாறன் ஃபஸ்ட்டு சிங்கிள் ஆடி இருக்காரு. செகண்ட் பால் கட் ஷாட் அடிச்சிருக்காரு. பாயிண்டில் ஃபீல்டிங் மிஸ்டேக்கால் ஒரு ரன் ஓடி இருக்காங்க. பிடிச்சிருந்தா ரன் ஓடி இருக்க மாட்டாங்க. தேர்ட் பால் அழகான ஒரு கட்டு, ஒரு ரன் ஓடி இருக்காங்க. கைக்கு அடிச்சுட்டு ஸ்ட்ரைக் லியாஸ் வந்திருக்காரு. அகைன் அதே சைடில் திரும்ப ஒரு ரன் ஓடி இருக்காங்க. திரும்பி இருக்காரு, பாலை விட்டுருக்காரு. டாட் பால் ஆயிருக்கு. லாஸ்ட் பால் ஃபஸ்ட் ஓவரில் ஃபுல் டாஸ் பால் போட்டிருக்காரு. ஷார்ட் தூக்கி அடிச்சிருக்காரு. கேட்ச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அங்கே யாரும் இல்லை ஃபீல்டர், அதனால் 2 ரன்னும் ஓடி இருப்பாங்க. இல்லைங்க, 2 ரன்னும் ஓடலைங்க. ஒவ்வொரு பாலும் ஒவ்வொரு ரன்னும் அடிச்சிருக்காங்க. ஐ திங்க் ஃபஸ்ட் ஓவரில் 6 ரன் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். செகண்ட் ஓவர் போகிறதுக்கு சாய் வந்திருக்காரு. ஃபஸ்ட் பால் சாயோட ஃபஸ்ட் பால் ஷார்ட் பாலாக போட்டார். கேட்ச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. விக்கெட்டுங்க. அவுட் ஆகிருக்காரு கேப்டன். டெல்லியோட கேப்டன் விக்கெட் ஆகிருக்காரு மணிமாறன். ஸ்லோ பால் மாதிரி தூக்கி போட்டார். ஷார்ட் பாலாக விக்கெட் ஆகிட்டாருங்க. நல்ல பேட்ஸ்மேன். ஹார்ட் லக். நியூ பேட்டர் தீபன் ஆன் ஸ்ட்ரைக். செகண்ட் பால் கட் ஷாட் அடிச்சிருக்காரு. கைக்கு அடிச்சிருக்காரு. ரன் அவுட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ரன் அவுட்டுங்க. அந்த ஃபஸ்ட்டு பாலே ரன் அவுட் ஆகிட்டு போகிறாருங்க. கைக்கே அடித்தார். ஓடிட்டார் முன்னாடி. ரிட்டர்ன் ஆக முடியல. விக்கெட்டை கொடுத்துட்டு போயிட்டுருக்காரு தீபன். அருமையான விக்கெட் எடுத்திருக்காங்க ஆர்சிபிக்கும். இந்த மேட்ச்சு டூ ஆர் டை தாங்க. மேட்ச்சு லாஸ் பண்ணிட்டா வெளியே போகிற மாதிரி இருக்கும் இந்த கேமில் இருந்து. அதனால் எஃபர்ட் போட்டு ஆடிட்டுருக்காங்க. சாயோட தேர்ட் பால் ஹார்டிக் சான்ஸ் இருக்குது சாய்க்கு. தீபன் ராஜேஷ் பாயிண்டில் ஒரு கட்டு, ஒரு ரன் ஓடி இருக்காங்க. ஃபோர்த்து பால் சாரிங்க, அது ஹார்டிக் கிடையாது. ஏன்னா டீம் ஹார்டிக்காக தான் மாறும் அது எடுத்திருந்தாலும். ஃபோர்த் பால் ஷார்ட் பாலாக போட்டார். இது லெக் சைடில் அடிச்சிருக்காரு. ஒரு ரன் ஓடி இருக்காரு லியாஸ். இங்கே பவர் பிளே எதுவும் கிடையாது. அதனால் ஃபீல்டர் வந்து எப்படி வேணால் நிற்க வச்சுக்கலாம். ஃபிஃப்த் பால் விஜய் பின்னாடி வந்துட்டுருக்குங்க. ஒரு ரன் ஓடி இருக்காங்க. செகண்ட் ஓவரில் லாஸ்ட் பால் ஒரு ரன் ஓடுறாங்க. ஷார்ட் லெக்கில் மேலே ஒரு ரன். ஓவர் முடியுது. சாயும் நல்லா ஓவர் போட்டு முடிச்சிருக்காருங்க. ஃபஸ்ட்டு 2 ஓவருக்கு டெல்லி கேபிட்டல் 10 ரன் அடிச்சிருக்காங்க. 2 விக்கெட் லாஸ் பண்ணி 3வது ஓவர் போகிறதுக்கு டிக்ஷன் அருமையான ஃபீல்டிங்க. சூப்பராக ஃபீல்டிங் பண்ணி ஒரு ரன் சான்ஸை தடுத்துருக்காரு. செகண்ட் பால் ஏக்கர் மாதிரி போட்டார். ஸ்கொயர் லெக் மேலே ஒரு ரன் ஓடிட்டுருக்காங்க. 2வது ரன் சான்ஸு இல்லைங்க, ஓடலை. தேர்ட் பால் ஷார்ட் பால் போட்டிருக்காருங்க. விக்கெட்டாக இருக்காருங்க ராஜேஷ். பால் குத்தணுன்னு வேகம் வந்திருக்கு. அருமையான பால் எடுத்திருக்காரு டிக்ஷன். ஹார்ட் லக் ராஜேஷ் ப்ரோ. நியூ பேட்டர் அஜித் ஆன் ஸ்ட்ரைக். ஃபோர்த் பால் ஏன் ஷார்ட் மாதிரி தான் போட்டார். ஆனால் பந்து வந்து மேலேயே எகர மாட்டேங்குது, கீழே வருது. அதனால் ஒரு ரன் மட்டும் ஓடி இருக்காங்க. நெக்ஸ்ட் பால் ஃபுல் டாஸாக போட்டிருக்காரு. ரைட் சைடில் தட்டி விட்டு ஓடி இருக்காருங்க. ஒரு ரன் மட்டும் தான் கிடைக்கும், ஏன்னா ஃபீல்டர் அங்கே இருக்கிறதுனால.
லாஸ்ட் பால் தேர்ட் ஓவரில் டாட் பால் ஆயிருக்குங்க. ஓவர் முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 13 ரன் அடிச்சிருக்காங்க 3 விக்கெட் லாஸ் பண்ணி. வேணு 4th ஓவரில் ஃபஸ்ட் பால் ஷார்ட் பாலுங்க. மிஸ் பண்ணிட்டாருங்க பேட்ஸ்மேன். மிஸ் பண்ணியிருக்காரு இலியாஸ். செகண்ட் பால் ஷார்ட் பால் போட்டார். எகிரி ஸ்கொயர் லெக் மேலே ஒரு ஷாட் அடிச்சிருக்காருங்க. 2 ரன் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அங்கே கார்த்திக் ஃபீல்டர் இருக்கார். ரன் அவுட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ரன் அவுட் பண்ணியிருக்காங்க. அருமையான த்ரோ அடிச்சிருக்காரு கார்த்திக். அதை பிடிச்சி அடிச்சிருக்காரு சுரேஷ்னா. விக்கெட் ஆகிருக்காருங்க. அஜித் நல்ல பேட்டர். 4th பால் நியூ பேட்டர் ராஜ்கமல். ஷார்ட் பால் போட்டிருக்காரு. விக்கெட் ஆகிருக்காருங்க. ஸ்டம்பிட் பண்ணியிருக்காருங்க. அருமையான ஸ்டம்பிக். இது வரைக்கும் 3 ஸ்டம்பிட் பண்ணியிருக்காருங்க. இதே மாதிரியே வெளியே நின்று இருந்திருக்காரு. தூக்கி அடிச்சிட்டாருங்க. இந்த மாதிரிலாம் பண்ணால் தான் மேட்ச் வின் பண்ண முடியும். அருமையை வச்சு விக்கெட் ஆகிருக்காரு. நியூ பேட்டர் சரத். லாஸ்ட் மேட்சோட மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருந்தார் டெல்லிக்காக. நல்ல பேட்டர். பார்க்கலாம். ஃபஸ்ட் பால் டாட் ஆகிருக்கு. ஃபைனல் பால் ஷார்ட் பால் போட்டிருக்காரு. அதை அடிச்சிருக்காருங்க. ஃபைன் லெக் மேலே அடிச்சிருந்தாரு. 1 ரன் மட்டும் ஓடிருக்காங்க. ஓவர் முடிஞ்சிருக்கா? 1 பால் இருக்குது போல். லாஸ்ட் பால் 4th ஓவரில் அருமையான ஒரு கட்டு. பாயிண்ட்டுக்கும் கவர்ஸுக்கும் சென்ட்ரல் அடிச்சிருக்காரு. 1 ரன் ஓடிருக்காங்க. ஓவர் முடிஞ்சிருக்கு. நல்ல பவுலிங் போட்டிருக்காங்க ஆர்சிபி. 4 ஓவருக்கு 16 ரன் மட்டுமே கொடுத்து 4 விக்கெட் எடுத்திருக்காங்க. டெல்லி இன்னும் கொஞ்சம் பவராக ஆடி ஆகணும். இன்னும் மீதி இருக்க 3 ஓவருக்கு. ஏன்னா இந்த பிச்சில் வந்து மினிமம் 50 ரன் ஆடி ஆகணும். அது ஆட்டிங்கன்னா ஈஸியாக மேட்சை வின் பண்ணலாம். 3 ஓவர் இருக்குது. பார்ப்போம் கேபிட்டல் என்ன பண்ண போகிறாங்கன்னு. ஃபஸ்ட் பால் ஷார்ட் அடிச்சிருக்காருங்க. போமா அவுட் ஆகிருக்காருங்க. விக்கெட் ஆகிருக்காருங்க. அருமையான கேட்ச் பிடிச்சிருக்காங்க. நல்ல ஷார்ட் தான். ஆனால் வந்து இருக்கிறதுலே லாங் அங்கே தான் மிட் விக்கெட் மேலே அடித்து இலியாஸ் அவுட் ஆகிருக்காரு. நியூ பேட்டர் சதீஷ் ஆன் ஸ்ட்ரைக். அருமையாக தட்டி விட்டு 1 ரன் ஓடி இருக்காருங்க. சென்சிபிளாக ஆடி இருக்காரு. 1 ரன் சதீஷ். பாலை மிஸ் பண்ணியிருக்காருங்க. ஷார்ட் பாலு மிஸ் பண்ணியிருக்காரு சரத். அவரே ஃபீல் பண்ணியிருப்பார். அகெயின் அதே பால் அடிச்சிருக்காரு. போன பால் விட்டாலும் இந்த பால் வந்து 1 ரன் ஓடி இருக்காரு. அருமையாக போட்டிருக்காரு. டாட் பால் ஆயிருக்கு. ஷாட்டுக்கு போனார் சதீஷ். ஆனால் டாட் பால் ஆயிருக்கு. ஷாட் அடிச்சிருக்காருங்க. ஸ்ட்ரெயிட்ல அடிச்சிருக்காரு. 6 அடிச்சிருக்காருங்க சதீஷ். அருமையான ஷாட்டுங்க. உள்ளே வந்ததை ஹெலிகாப்டர் ஷாட் மாதிரி ஒரு விதமான ஷாட் அடிச்சிருக்காரு. மேக்ஸிமம் அடிச்சிருக்காரு. அருமையான அடி. இது ரொம்ப முக்கியமான ஷாட்டு டெல்லிக்கு. கரெக்டாக அடிச்சிருக்காரு சதீஷ். பாலாஜி ஃபஸ்ட் பாலே விக்கெட் எடுத்திருந்தார். கதிர் வந்திருந்தார் நியூ பேட்ஸ்மேனாக. ஃபஸ்ட் பாலே 2 ரன் ஓடி இருக்காங்க. தேர்ட் பால் பாலாஜிக்கிட்ட இருந்து அருமையான பால். ஒயிட் கொடுத்துருக்காங்க அம்பையர் சைட்லேருந்து.
அருமையாக ஸ்லோ பால் போட்டார். ஆனால் ஒரு ரன் தான் ஓட முடியும். ஒரு ரன் மட்டும் ஓடி இருக்காங்க. சதீஷ் ஆன் ஸ்ட்ரைக். இதுக்கு முன்னாடி ஒரு மேக்ஸிமம் அடிச்சிருந்தார். ஸ்ட்ரைக் வந்திருக்காரு. கண்டிப்பாக அடிக்கிற சுச்சுவேஷனில் தான் இருக்கார். ஷாட்டுக்கு போயிருக்காருங்க. மேக்ஸிமம் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குங்க. 6 ரன் அடிச்சிருக்காருங்க. இதோட 2வது மேக்ஸிமம். இதுக்கு முன்னாடி தான் சொல்லியிருந்தேன், இதுக்கு முன்னாடி ஒன்று அடிச்சிருந்தாருன்னு. இப்போ ஒன்று அடிச்சிருக்காரு. நல்ல ஷாட் அடிச்சிருக்காரு. நல்ல பவராக ஆடிக்கிட்டு இருக்காரு சதீஷ். மிட்டாப்பில் ஒரு ஷாட்டு. ஒரு ரன் தான் ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ரன் தான் ஓடி இருக்காங்க. ஓவர் முடிஞ்சிருக்கு. 6 ஓவர் முடிஞ்சிருக்கு. 40 ரன் வந்திருக்குங்க. 7 விக்கெட் லாஸ் பண்ணி 40 ரன் அடிச்சிருக்காங்க. லாஸ்ட் ஓவரில் ஃபஸ்ட் பால் ஷார்ட் பாலாக போட்டிருக்காரு. கிக் அடிச்சிருக்காரு. 2 ரன் போக சான்ஸ் இல்லை. 6 போயிருக்குங்க. எதிர்பார்க்காத ஷாட்டுங்க. 6ங்க சதீஷ் பட்லேருந்து. செகண்ட் பால் ஷாட்டுக்கு போனார். ஒரு ரன் மட்டும்தான் ஓடுவாங்க. இது வரைக்கும் 47 ரன் ஆட் பண்ணியிருக்காங்க ஸ்கோர் போர்டில். ஷாட் அடிச்சிருக்காருங்க. அருமையான ஷாட்டு. ஒரு ரன் ஓடி இருக்காங்க. முக்கியமான விஷயம் சதீஷ் ஸ்ட்ரைக் வந்திருக்காரு. தூக்கி போட்டார் ஸ்ட்ரைட்டில் அடிக்கிற மாதிரி. ஆனால் ஒரு ரன் ஓடி இருக்காங்க. 2வது ரனுக்கு சான்ஸ் கிடையாது. ஓடி இருந்தாலும் ரன் அவுட் தான். டாஸ் பால் ஸ்ட்ரைட்டில் அடிச்சிருக்காரு. மிட் ஆனில் அடித்தார். ஒரு ரன் ஓடி இருக்காங்க. இந்த இன்னிங்ஸோட லாஸ்ட் பால் ஷாட் அடிச்சிருக்காருங்க. பவுண்டரி போக சான்ஸ் இருக்கா? இருக்குங்க. பவுண்டரி போயிருக்குங்க. கார் இருக்கிறதுனால கார்த்திக் அவரால் பிடிக்க முடியல. நல்ல ஸ்கோர் ஆட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு 3 ஓவருக்கு ரன் இல்லைனாலும் சதீஷ் வந்து ஆட் பண்ணியிருக்காரு. நல்லா 3 பவர் ஹிட் அடித்தார். ஒரு பவுண்டரி அடித்தார். அதாவது 4 ரன். 55 ரன் வந்திருக்குதுங்க டெல்லிக்கு. நல்ல ஸ்கோர் தான் இந்த பிச்சுக்கு. பார்க்கலாம் ஆர்சிபி அதை சேஸ் பண்ணி பீட் பண்ணுவாங்களான்னு. நியூ பேட்டர் டிக்சன் தினேஷும் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக வந்திருக்காங்க ஆர்சிபிக்கு. ஃபஸ்ட் ஓவர் போகிறதுக்கு சரத் போடுறாரு. ஃபஸ்ட் பால் டாட் பால் போட்டிருக்காரு. 56 ரன் டார்கெட் நோக்கி போயிட்டுருக்காங்க ஆர்சிபி. செகண்ட் பால் அருமையான கட் ஷாட்டு. 2 ஃபீல்டிங் இருந்தாலும் அவங்களுக்கு சென்டர்லேயே அடிச்சிருக்காரு டிக்சன். தினேஷ் ஸ்ட்ரைக் வந்திருக்காரு. தேர்ட் பால் அருமையான பால் போட்டிருக்காருங்க. நல்ல லைனத்தில் போட்டார். அதனால் டாட் பால் ஆகிருக்கு. ஃபோர்த் பால் ஷாட் அடிச்சிருக்காருங்க. மிட் மேலே அடிச்சிருக்காரு. டாட். ஒரு ரன் மட்டுமே ஓடி இருக்காங்க. அருமையான சிங்கிள் அடிச்சிருக்காருங்க டிக்சன். அந்த ஷாட்டே பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. டாஸ் பாலே அடிச்சிருக்காரு. கைக்கு அடிச்சிருக்காருங்க. டாஸ் பால் கரெக்டாக ஃபீல்டிங் செட் பண்ணி எடுத்திருக்காங்க. விக்கெட் ஆகிருக்காரு தினேஷ். ஃபஸ்ட் ஓவர் முடிஞ்சிருக்கு. ஃபஸ்ட் ஓவருக்கு 3 ரன் ஆட் பண்ணியிருக்காங்க ஆர்சிபி. ஃபஸ்ட் பால் போகிறாரு மணி. ஸ்கொயர் லெக் மேலே ஒரு ஷாட் அடிச்சிருக்காருங்க. ஆனால் 2 ரன் ஓட முடியாது. ஃபீல்டில் இருக்கிறதுனால ஒரு ரன் மட்டுமே ஓடி இருக்காங்க. ரிவர்ஸ் திரும்பியிருக்காரு. நாளை பட்டிருக்குங்க. ஓட முடியல. டாட் பால். டாட் பால் ஆயிருக்கு. அருமையான ஷாட்டுங்க. ஷார்ட் லெக் மேலே தூக்கி விட்டுருக்காரு. ஒரு ரன் ஓடி இருக்காங்க.
கவர்ஸில் தூக்கி விட்ருக்காரு. ஒரு ரன் ஓடி இருக்காங்க. கவர்ஸை ட்ரை பண்ணாருங்க, மேலே பட்டிருக்குங்க. ரன் எதுவும் கிடையாது. ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் எவ்வளோ வந்திருக்குன்னா 8 ரன் வந்திருக்குங்க 2 ஓவருக்கு. ஃபர்ஸ்ட் ஓவரில் 3 ரன் மட்டும்தான் அடிச்சிருந்தாங்க. 2வது ஓவரில் 5 ரன் அடிச்சிருக்காங்க. 8 ரன் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் பால் ஒயிட் பால் போட்டிருக்காரு. அகைன் ஃபர்ஸ்ட் பால் கேட்ச் மிஸ் பண்ணியிருக்காருங்க கீப்பர். 29 பாலுக்கு 49 ரன் ஆட் பண்ணணும் ஆர்சிபி. அப்படின்னா தான் மேட்ச் வின் பண்ணி இந்த டோர்னமெண்ட்லேயும் இருக்கவும் முடியும். லாஸ்ட் பால் ஒரு ஒயிட் போட்டிருந்தாரு. செகண்ட் பால் ஒரு ரன் ஓடி இருக்காங்க. ஷார்ட் அடிச்சிருக்காருங்க. மேக்ஸிமம் போகுமா? போலிங்க, மிஸ் ஆகிடுச்சிங்க. நல்லா பட்டிருந்தால் போயிருக்கோம். மரத்தில் பட்டு முன்னாடியே விழுந்துருச்சுங்க. பாயிண்ட் மேலே ஒரு ஷாட் அடிச்சிருக்காரு. 2 ரன் வரதுக்கு சான்ஸு இருக்குங்க. 2 ரன் ஓடி இருக்காங்க. பவுலர் தலைக்கு மேலே அடிச்சிருக்காரு. ஒரு ரன் ஓடி இருக்காரு. சூர்யா டாட் பால் ஆயிருக்கு. ஃபஸ்ட்டு 3 ஓவருக்கு 17 ரன் ஆட் பண்ணியிருந்தாங்க ஆர்சிபி. ஃபஸ்ட் பாலே ஒரு ரன் ஓடி இருக்காங்க லியாஸ் ஓவரில். செகண்ட் பால் டாஸ் பாலுங்க. அப்புறம் இந்த ஒயர் கிடச்சிருக்கோம். அடிச்சிட்டாரு டிக்ஷன். ஷார்ட் அடிச்சிருக்காருங்க. கேட்ச் ஆகிறதுக்குலாம் சான்ஸ் இல்லை. திரும்பவும் அதே மரத்தில் பட்டு 2 ரன் ஓடி இருக்காங்க. கையில் விழுந்திருக்கும். கொஞ்சம் ஸ்டெடியாக நின்றுருந்தா. பாலை மிஸ் பண்ணியிருக்காரு. ஷாட் அடிச்சிருக்காருங்க. போயிருக்கு. ஒரு ரன் மட்டும்தான். ஃபஸ்ட் பால் பாயிண்ட் மேலே தூக்கிட்டு போயிருக்காருங்க சூர்யா. ஓவர் முடியுது. 24 ரன் ஆட் பண்ணியிருக்காங்க 4 ஓவருக்கு. பாலுக்கு பால் ஆட் பண்ணியிருக்காங்க ஆர்சிபி. ஸ்கொயர் லெக் மேலே ஒரு ஷாட் அடிச்சிருக்காரு. 2 ஓடிடுவாங்களா? ஓடிட்டாங்க. 2 ரன் ஓடிட்டாங்க. ஃபைன் லெக் மேலே ஒரு ஷாட்டு. ஒரு ரன் மட்டும்தான் ஓட முடியும். ஒரு ரன் ஓடிருக்காங்க. ஷாட் அடிச்சிருக்காருங்க. 4 ரன் போட்டு சான்ஸ் இருக்கு. பவுண்டரிங்க. சரியான கேப்பில் அடிச்சிருக்காரு. 4 ரன். டிக்ஷன் பேட்லேருந்து வந்திருக்கு. முக்கியமான நேரத்தில் அடிச்சிருக்காரு. ஆர்சிபிக்கு ரொம்ப ரொம்ப தேவை இந்த டைமில். நல்ல பால் போட்டிருக்காரு. பாட் லைன் சைடு பட்டு கீப்பர் கால்கடியில் வந்துருச்சு. ஷாட் அடிச்சிருக்காருங்க. கண்டிப்பாக போயிடுச்சிங்க இந்த ஷாட்டு. இது வரைக்கும் மரத்தில் பட்டு பட்டு போகாமல் இருந்துச்சு. ஆனால் இந்த பால் அருமையான அடி போய் விழுந்துருச்சிங்க. வெளியே ரோட்டுக்கே போய் விழுந்துருச்சிங்க. சூப்பரான ஷாட்டு. டிக்ஷன் பேட்லேருந்து வந்திருக்கு. அருமையான அடி. இதுக்கு முன்னாடி 2 ஷாட்டும் மரத்தில் பட்டு பட்டு கீழே விழுந்துருந்துருந்துச்சு. இந்த ஷாட் சூப்பராக அடிச்சிருக்காரு. ஒரு ரன் ஓட்டாங்க. 12 பாலுக்கு 14 ரன் அடித்தா ஆர்சிபி வின் பண்ணலாம். அதை பிடிச்சா டிசி வின் பண்ணலாம். பார்க்கலாம் மேட்ச் யார் கையில். ஷார்ட் பால் போட்டிருக்காரு. மேலே பட்டு பேட்டில் பட்டு ஒரு ரன் ஓடிருக்காங்க. அருமையான கட்டு. ஒரு ஸ்லைஸ் பண்ணார். ஒரு ரன் ஓடிருக்காங்க.
10 பாலுக்கு 11 ரன் ஆட் பண்ணணும். டாட் பால் ஆயிருக்கு. ஷார்ட் பால் போட்டிருக்காரு, அதையும் மிஸ் பண்ணியிருக்காருங்க. ஷார்ட் பால். முக்கியமான விக்கெட் எடுக்கிறாங்க, டிக்ஷன் விக்கெட்டு. அருமையான பந்து வீச்சு லியாசெட் இருந்து அவர் எந்த மேட்ச் முடிச்சிருந்துருப்பார். இதுக்கு முன்னாடி 2 மேக்ஸிமம் முடிச்சிருந்தார். சரி, ஒரு மேக்ஸிமம் 2 பவுண்ட்ரி. இன்னும் 7 பாலுக்கு 11 ஆறு மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்டர் வேணு. லாஸ்ட் பால் ஷாட் அடிச்சிருக்காருங்க. லெக் சைடில் ஒரு ஷாட் அடிச்சிருக்காரு. 2 சான்ஸ் இருக்குது. த்ரோன் அருமையான த்ரோ அடிச்சிருக்காரு. ஆனால் சான்ஸ் கிடையாது. 2 ரன் ஓடிட்டாங்க. ஓவர் முடிஞ்சிருக்கு. 6 பாலுக்கு 9 ரன் அடித்தா மேட்ச் வின் பண்ணலாம். பெங்களூரு அதை பிடிச்சா டெல்லி கேபிட்டல் மேட்ச் வின் பண்ணலாம். நியூ பவுலர் அஜித் வந்திருக்காரு. நான் ஸ்ட்ரைக்கில் வந்து சூர்யா இருக்கார். நான் ஸ்ட்ரைக்கில் வேணு இருக்கார். மேட்ச் எந்த பக்கம் போகுதுன்னு பார்ப்போம். மேட்ச் வின் பண்ணி ஆகணும் ஆர்சிபி. ஃபஸ்ட் பால் ஒயிட் பால். ஃபஸ்ட்டு பாலே ஒயிட் பால் போட்டிருக்காரு அஜித். இன்னும் 6 பாலுக்கு 8 தான் அடிக்கணும். யூஷுவலான மேட்ச் இது பெங்களூருக்கு. ஷாட் அடிச்சிருக்காரு. 2 பேர் 2 ரன் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் அங்கே பவுண்டரி போயிடுமா? போயிடுச்சுங்க. 4 ரன்னு போயிருக்குங்க. ஃபுல் டாஸ் பால் போட்டிருந்தாரு. அங்கே ஃபீல்டராலையும் பிடிக்க முடியாது. பால் குத்துறோன்னு கட் ஆகி போயிருக்கு. 2 பாலுக்கு 5 ரன் வந்துருச்சு. சாரி, 1 பாலுக்கு 5 ரன் வந்துருச்சு. இன்னும் 5 பாலுக்கு 5 தான் ஆடணும். ஈஸியான கேமாக மாற்றிருக்காங்க ஆர்சிபி பெங்களூரு. பார்க்கலாம் இந்த இன்னமும் கேமில் ட்விஸ்ட் இருக்கா இல்லையான்னு பவுலர் கையில் தான் இருக்குது. 5 பாலுக்கு 5. ஒயிட் பால் தூக்கி அடிச்சிருக்காரு. கேட்ச் பிடிக்க சான்ஸ் இருக்குது. விக்கெட் ஆகிருக்காருங்க சூர்யா. ஒயிட் பாலுங்க. நியூ பேட்டர் கார்த்திக். அசால்ட்டு இவர் பேர் வச்சுருக்காங்க கமாண்டர் பாக்ஸ்லேருந்து. அசால்ட்டு கார்த்திக் இவர். பார்க்கலாம் இந்த மேட்சை ஃபினிஷ் பண்ணி கொடுப்பார் ஆர்சிபிக்கு. தாம்பரம் படைப்பில் குறைந்தபட்ச விலை 3க்கு 2. 4 பாலுக்கு 5 ரன் அடித்தா மேட்ச் வின் பண்ணலாம். 4க்கு 4 சரி, 4க்கு 4. ஷாட் அடிச்சிட்டாங்க. அருமையான ஷாட்டு இந்த டாஸில். 2 ரன் ஓடிட்டாங்க. ஈஸியாக ஓட்டாங்க 2 ரன். 3 பாலுக்கு 2 ரன் அடித்தா மேட்ச் வின் பண்ணலாம் ஆர்சிபி. அசால்ட்டாக தட்டி விட்டுருக்காரு பேருக்கு ஏற்ற மாதிரி கார்த்திக். 3 பாலுக்கு 2 ரன் அடித்தா மேட்ச் வின் பண்ணலாம். அருமையான கட்டுங்க. சூப்பராக கட் பண்ணி விட்டு ஓடிருக்காரு. மேட்சை ட்ரா பண்ணியிருக்காருங்க. 2க்கு 1. ஒயிட் பால் போட்டு மேட்ச் அவரே ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காருங்க. பெங்களூர் குருஷியலான டைமில் மேட்ச் வின் பண்ணி இன்னும் டோர்னமெண்ட்டுக்குள்ளே இருக்காங்க. இதில் என்ன ட்விஸ்ட்டுன்னா, இந்த டோர்னமெண்ட்டில் நடந்த எல்லா மேட்ச்லையுமே ஒவ்வொரு டீமும் 2 மேட்ச் ஆடிருக்காங்க. எல்லாருமே ஒவ்வொரு மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. இப்போ இனிமே தான் ட்விஸ்ட்டே இருக்குது. அடுத்த நடக்க போகிற எல்லா மேட்ச்லையுமே எந்த டீம் வின் பண்ணுதோ அந்த டீமுக்கு சான்ஸ் அதிகம். ஸோ எல்லா டீமுமே இனிமேல் கேர்ஃபுல்லாக தான் ஆடுவாங்க. பார்ப்போம் நெக்ஸ்ட் மேட்ச்சில்.